ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 7 அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நாலடியாரில் உள்ள ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு பிடிஎஃபாக போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னென்னா, எல்லாமே வந்து ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் புக்கில் உள்ள என்னென்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவுட் சோர்ஸில் உள்ளதை நான் வந்து டைப் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், நாலடியார் அப்படின்னா நாலடியார் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சமண முனிவர்கள். ஓகேவா? இது வந்து அறநூல் சார்ந்தது. நாலடியார் வந்து அறநூல் சார்ந்தது. எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, அப்போ இதோட பாவகை அப்படின்னு பார்த்தோன்னா வெண்பா. எந்த காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னா சங்கம் மருவிய காலத்தில் தான் இது இயற்றப்பட்டது. பாடல்கள் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடல் இல்லாமல் மொத்தம் 400 பாடல்கள். அதான் 4 400 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மொத்தம் 400 பாடல்கள் 4 அடிகளை கொண்டது. 4 அடிகள் தான் இருக்கும். மொத்தமாக 400 பாடல்கள் கொண்டது. ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா இதோடைய மொத்த இயல்கள், இந்த நாலடியாரில் மொத்த இயல்கள் என்ன அப்படின்னா 12 இயல்கள். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்த அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் வந்து 400 பாடல்கள் 10 அதிகாரம் அப்படின்னா. ஓகேயா? அப்படின்னா 40 அதிகாரம், ஒரு 40 அதிகாரங்கள். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் விகிதம். மொத்தமாக 400 பாடல்கள் கொண்டது தான் நாலடியார் அப்படின்றது. ஓகேவா? இந்த நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆல்ரெடி கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவரும் யாருன்னா பதுமனார் அப்படின்றவர் தான். இந்த நூலை வந்து அதான் அறம்பொருள் இன்பம் அப்படி சொல்லி 3ஆக பிரித்தவர் யார் அப்படின்னா தர்மர் அப்படின்றத இதை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா மொத்த இயல்கள் எத்தனை அப்படின்னா 12, தொகுத்தவர் பதுமனார், கடவுள் வாழ்த்து பாடியவரும் பதுமனார், நூலை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தர்மர். ஓகே, அடுத்து வந்து இந்த நூலுக்கு உரை எழுதியவர்கள் யாருன்னா தருமர், பதுமனார் 2 பேரும். ஓகேவா? இதை வந்து நாலடியாரில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். அங்கேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த நாலடியாருக்கு வேறு பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்கள் என்ன அப்படின்னா நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு பெயர்கள் என்ன? நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். ஓகே, அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து எது அப்படின்னா நாலடியார் தான். ஓகேவா? இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு, கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா நாலடியார் தான். இந்த நூல் தான் வந்து முத்தரையர்களை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா நாலடியார். அடுத்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் சிறப்புடைய நூல் எது அப்படின்னா நாலடியார். எல்லாமே பாயிண்ட்ஸாக இருக்குது, கொஷின் கேட்டது. ஓகேவா? படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த நூலில் வந்து இந்த 3 பாலாக பிரித்தாங்கன்னு சொன்னோம்ல, அது பாருங்கள். அறத்துப்பாலில் வந்து 13 அதிகாரங்கள், அப்போ 130 பாடல். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் விகிதம் அப்படின்னு பார்த்தோமா, அப்போ 13 அதிகாரங்கள்னால் 130 பாடல்கள். பொருட்பாலில் வந்து 24 அதிகாரம், 240 பாடல். காமத்துப்பால் வந்து 3 அதிகாரம், 30 பாடல்கள். ஓகேவா? கடவுள் வாழ்த்து பாடல் வந்து 1. அடுத்து இதில் உள்ள முக்கியமான வரிகள், இது அவுட் சோர்ஸில் உள்ள அப்படியே உள்ள வரிகள் தான். ஓகேவா? கல்விக்கு அழகே அழகு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இந்த பாட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா? எந்த புக்கில்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் டேர்ம் 2 பேஜ் நம்பர் 3 டேர்மாக பிரிச்சுருப்பாங்கள்ல, அந்த புக்கில் இருக்கும். இந்த பாட்டை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. பாருங்கள். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதின் ஆராய்ந்தமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறியின் தெரிந்து. ஓகேவா? அந்த பாடல் தான் இது. ஓகே, அடுத்து வந்து வேற என்ன லைன் அப்படின்னா கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. இதுவும் நாலடியாரில் உள்ளது. ஒருவர் பொறை இருவர் நட்பு. அடுத்து மகனறிவு தந்தை அறிவு. இதெல்லாம் முக்கியமான வரிகள், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து பழைய புக்கில் இருந்த ஒரு வரிகள். ஓகேவா? பாருங்கள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியினராயினும். இந்த லைன். ஓகே, லைன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கொஷனில் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த முக்கியமான வரிகள் எல்லாமே எடுத்திருக்கோம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியினராயினும். அடுத்த லைன்
செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. இது ஒரு வரிகள். தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீரொழிய பாலுன்னு குறிகின்னு தெரிந்து. இப்போ நான் சொன்னேன்னா அந்த கல்வி கரையில் கற்பவர் நாள் சில பாட்டில் உள்ள 3வது 4வது லைன் தான் இது. ஓகேவா? கொஷனில் கேட்டது. நல்லார் எனத்தான் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கி கொளல் வேண்டும். நெல்லுக்கும் உமியுண்டு நீருக்கும் நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு. வரிகள் ரொம்ப 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 முக்கியம்பா, படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோணுங்க. அடுத்த லைன்ஸ் பாருங்கள். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. இதுவும் நாலடியாரில் உள்ளது தான். ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீரொழிய பாலுன்னு குறின்னு தெரிந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால். இதுவும் நாலடியாரில் உள்ள வரிகள். அடுத்து பாருங்கள், இந்த பாட்டு பாருங்கள். இம்மை பயக்குமாம் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாம் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்து யாங்கானேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. ஓகேவா? ஸோ இது சமண முனிவர் நாலடியார் சமண முனிவர் எழுதினதானே, அது ஆத்தர். ஓகேவா? ஸோ இதோட பொருள் என்னன்னு பாருங்கள். கல்வியினுடைய சிறப்பை விளக்குவதாக அமைந்த இச்செயலில் உமையோ பிற இலக்கிய சிறப்புகளையோ அமையாவிட்டாலும் கூற வந்த செறிவான சிறப்பாக சொல்லும் தன்மை அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இது ஸ்கூல் புக்கில் இருந்த ஒரு பாடல், பழைய புக்கில். ஓகேவா? அடுத்து யானை அணையவர் நன்புரிyi நாயனையார் கேண்மை கெளியி கொளல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்த வேல் மெய்யதா வாழ்குலைக்கும் நாய். ஸோ இதுவும் நாலடியாரில் உள்ள பாட்டு தான். நட்பு செய்த பின் அந்த நட்பை விடுறது நல்லா இருக்காது. அதனால் ஒரு நட்பு எப்படி அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ஞ்சு பார்க்காம டபக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு தீங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாடல்கள் ரொம்ப முக்கியம். நிறைய பாடல்கள் இருக்குது. சரியா? அதில் லைன்ஸ் கூட கண்டிப்பாக கேட்கலாம். இங்கே ஒரு 4 வரிகள், இங்கே ஒரு 4 வரிகள் ஓல்டு புக்கில் உள்ளது. ஓகே. அடுத்து நூலின் சிறப்புகள். ஓகேவா? வேறு என்ன அப்படின்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. ஓகேவா? இதில் அந்த 4 2 அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா 4னா நாலடியாரையும் 2 அப்படின்னா திருக்குறளையும் குறிக்கும். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த ஆளும் வேலும் பல்லுக்கு எப்படி உறுதியளிக்கிறதோ அது மாதிரி தான் நாலடியாரும் திருக்குறளும் படிக்கிறவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திருக்குறளுக்கு அடுத்த நிலையாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். அத்தகைய பெருமைக்குரிய நூல் எதுனா நாலடியார். 4 அடி வெண்பாக்களால் ஆன இந்நூல் ஆர் என்னும் விகுதி பெற்று நாலடியார் என பெயர் பெற்றது. ஆர் அப்படின்ற விகுதி பெற்ற நூல் எதுனா நாலடியார், வேறு எதுவும் இல்லை. ஓகே. அடுத்து பாருங்கள், பழமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. ஓகேவா? இதில் 4ம் 2ம் அப்படின்றது நாலடியாரை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ இதில் பாருங்கள், இது ஒன்று. அடுத்து ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பழகுதமிழ் சொல்லருமை 4 2. இந்த 4 2ன்னு வர்ற லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அவுட் சோர்ஸில் உள்ளது இது எல்லாமே அவுட் சோர்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பா. தேவிரா புக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு இந்த மாதிரி அதில் உள்ள வரிகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? கண்டிப்பாக நாலடியார்லேருந்து ஒரு கொஷின் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நான் தனியாக அதாவது இப்போ அறநூல்கள் சார்ந்தது அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நாலடியார் தனியாக ஒரே வீடியோவாக நான் போட்டுறேன். ஏன்னா தனித்தனியாக போடல, கொஷின்ஸ் அதில் ரொம்ப நிறையா 1 2 இருக்காது இல்லையா? அதனால் நான் ஒரே வீடியோவை போடுறேன். இப்போ ஸ்கூல் புக்கில் நமக்கு கொடுத்துருக்கதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 25 இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. பாருங்கள், நாலடியார் பாடல் இதுதான் நான் முன்னாடி உள்ளதில் காமிச்சேன் இல்லையா? நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. இந்த வரிகள் எல்லாமே நம்ம அந்த மேற்கோள்களில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நாயோட கால் விரல்கள் எல்லாமே நெருக்கமாக இருக்குமா, அதே மாதிரி சிலர் நம்மளோட ரொம்ப அப்படியே நெருங்கி ரொம்ப ஒட்டி பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு
ஒரு சின்ன ஈயோட கால் அளவுக்கு கூட நமக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நாயோட சிறுவிரல் அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க. கால் துணை அளவுக்கு கூட நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களோட நட்புனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. சேத்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்வினைக்கு வாய்க்கால் அணையர் தொடர்பு. அப்படின்னா வாய்க்கால் ரொம்ப தூரம் தொலைவில் நீரை அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து நீரை கொண்டுட்டு வரும். அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி நமக்கு விளைச்சல் கொடுக்குதா, அதே மாதிரி வாய்க்காலை போல் உதவுற மனிதர்களும் நமக்கு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய நட்பு அவங்களோட நட்பை நம்ம தேடிக்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வாய்க்கால் எவ்வளோ தூர தொலைவிலிருந்து நீரை கொண்டு வயலுக்கு பாய்ச்சி நமக்கு விளைச்சல் கொடுக்குதோ, அது மாதிரி வாய்க்காலை போன்று உதவுற மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரத்தில் தான் இருந்தாலும் அவங்க நட்பை எப்பயுமே நம்ம தேடி போகணும். அவங்க நட்பு எப்பயுமே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இப்போ சொற்பொருள் பார்த்துக்கோங்க. நூல் குறிப்பு பாருங்கள். நாலடியார் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் 1, 400 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அறக்கருத்துக்களை கூறுவது தான். அதனால் இதை 4 400 அப்படின்ற சிறப்பு பெயரும் இதுக்கு இருக்குது. சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார் அப்படின்றது. ஓகேவா, அடுத்து இந்த 14 கீழ்கணக்கு அப்படின்றதுக்கான விளக்கம் பாருங்கள். சங்க நூல்கள் அப்படின்றது என்ன, 10 பாட்டும் 8 தொகையும். இந்த 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தம் 18. அதுதான் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பண்ணது மேல்கணக்கு, அடுத்து கீழ்கணக்கு. இந்த தொகுப்புலையும் 18 நூல்கள் உள்ளது. அந்த 14 அப்படின்னா 18 அப்படின்ற பொருளை குறிக்குது. இந்த நாலடியார் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பெரும்பாலும் அறநூல்களாக தான் இருக்கும். நாலடியாரும் அறநூல்கள் தான். ஓகேவா, ஸோ நாலடியார் அப்படின்றது பார்த்தோன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு. 14 அப்படின்னா 18 அப்படின்றது தான் பொருள். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் நாலடியார் பாடல் பார்த்தாச்சு, ஸ்கூல் புக்கில் உள்ளது. அடுத்து எதில் இருக்குன்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 2nd டேர்மில் ஒரு பாட்டு இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே பாருங்கள், 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 29ல் அழியா செல்வம் அப்படின்ற தலைப்பில் நாலடியார் பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் எல்லாமே கலகு போகும், அழியக்கூடிய ஒன்று தான். நம்ம பெற்றோர் நம்ம குழந்தைக்குன்னு சேர்த்து வைக்கிற ஒரு அழியாத செல்வம் அப்படின்னா அது கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. அதாவது வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கிற ஒரு இடம். ஓகேவா, அப்போ கல்வியை ஒரு பொருள் போல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை மற்றவங்க யாராலையும் கொல்லப்படாது அப்படின்னா மற்றவங்க யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒருவருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அதனால் அது குறையவும் குறையாது. ஒரு மிக சிறப்பாக செல்வ செழிப்பாக ரொம்ப சிறப்புடையவனாக இருக்க ஒரு அரசராலேயே அதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேயா, அதனால் ஒரு மனிதன் தன்னோட குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது கல்வி தான். அந்த கல்வி இல்லாமல் வேறு எந்த செல்வங்களும் ஆகாது, நமக்கு உதவும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, விச்சை அப்படின்னா என்னென்னா கல்வி அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, வேறு ஒரு மக்கள் தன்னோட குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா கல்வி செல்வம் மட்டும்தான், மித்த செல்வங்கள் இல்லை. எச்சம் அல்ல பிற, விச்சை மற்றும் அல்ல பிற. எச்சம் என ஒருவன் அப்படின்னா செல்வம் அப்படின்றது. வாய்த்தீயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும், வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கிற ஒரு இடம்,
கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. ஓகேயா? ஒரு கல்வியை ஒரு பொருள் மாதிரி ஒரு இடத்துல நம்ம சேர்த்து வச்சுருந்தோனாலும் நம்மளை அதை மற்றவங்களால எடுத்துட்டும் போக முடியாது. ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு குறையாது. ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அரசனால் கூட அதை கவர்ந்துட்டு போக முடியாது. அதனால் ஒருத்தன் தன்னோட குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னா என்னென்னா கல்வி மட்டும்தான், வேறு எந்த செல்வமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈஸி அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து நாலடியார் அப்படின்றது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 வெண்பாக்களானது. 4 அடி 400 வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம். அறம்பொருள் இன்பம் அப்படின்னு 3 பால்களால் பிரிச்சிருக்காங்க. அதிகாரம்லாம் நம்ம எத்தனைன்னு பார்த்துட்டோம். இந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதனால 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி அப்படின்ற தொடர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 4ம் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4 அப்படின்றது நாலடியாரும், 2 அப்படின்றது திருக்குறளையும் வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா? திருக்குறளை முதன்மையாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். ஓகேயா? முத்திரையர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா நாலடியார் தான். ஓகே, ஸோ இது இந்த பாடல் நம்ம பார்த்தாச்சு. ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல். ஸோ இது ஓகேவா? ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன? கல்வி. கல்வியைப் போல் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், கமெண்ட் பண்ணுங்கள். வாய்த்து ஈன் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈன். கேடு இல்லை, கேடு கூட்டல் இல்லை. எவன் ப்ளஸ் ஒருவன், எவன் ஒருவன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது 2 பாடல்கள், ஸ்கூல் புக்கில் உள்ள 2 பாடல்கள் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாலடியாரில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், அவுட் சோர்ஸில் இருக்க மேற்கோள்கள் அண்ட் அதில் உள்ள தகவல்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்த 2 பாடல்கள் அண்ட் ஓல்டு புக்கில் உள்ள பாடல்கள் நான் இங்கே தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? பாடல் எல்லாமே, மேற்கோள்கள் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சு பைஹார்ட் பண்ணிக்கோங்க. பைஹார்ட் கூட பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் இதில் கேட்பாங்க. அந்த நூல் குறிப்பில் உள்ள கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால் அதில் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் எ நியூ இனிஷியேட்டிவ். இப்போ தான் போயிட்டே இருக்குது. அதனால் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ.